இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். நாட்டு நடப்பில் பார்த்தீங்கன்னா நாட்டு நடப்பு நடக்குதுலாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பொண்ணுங்க தான் பாதிக்கப்படுறாங்க. பெரம்பூர் தொகுதி ரொம்ப டஃப்பாக இருக்குண்ணா. திமுக தான் வரணும்னு நினைக்கிறேன். திமுக வந்தால் தான் நல்லது. ஏன்னா லேடிஸ்க்கு நிறைய பண்ணிகிட்ருக்காரு. மக்கள் வந்து இப்போ யாருக்கு கரெக்டாக போடுறாங்களோ அதான். இப்போ எவ்வளோ கஷ்டம் நிறைய இருக்குது, அநியாயம் நடக்குது. அதெல்லாம் ஓசி அந்த வாட்டி மக்கள் போடுவாங்க. யார் வாங்க சொல்ல முடியாது. காம்படிஷன் எதுவும் வந்தாலும் இப்போதைக்கு யார் வந்தாலும் அது அப்படி தான் போகும். யார் அதாவது ஆட்சி மாற்றம் தான் இருக்க ஒழிய இங்கே காட்சி மாற்றம். பிச்சை எடுக்கிறோம், பிச்சை எடுத்துகிட்டு தான் இருக்கிறான். உழைக்கிறோம், உழைச்சிட்டு தான் இருக்கான். பணக்காரன் மேலும் பணக்காரன் தான் ஆகிறான். அதிகபட்சம் எட்டாளிக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா விஜய் வந்து அவ்வளோ சீக்கிரம் இப்போ தேர்தல் ஆரம்பிச்சு 2 வருஷம் தான் ஆகுது. அதுக்குள்ளேயே அவர் ஜெயிக்க விட மாட்டாங்க. நானே விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன். ஆனால் அவர் ஜெயிக்க விட மாட்டாங்க. என்னோட கணிப்புலாம் தெரில. ஆனால் கருத்து வந்து எனக்கு வந்து டிவிக்கு விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். டிவிக்கு ஏன்னா இந்த ஆட்சி சரியில்லை. 2026 திரும்பியும் டிஎம்கே தான் வரும். உண்மை ஏடிஎம்கே தான். ஏன்னா எங்கள் அப்பா தாத்தா எல்லாம் ஏடிஎம்கே தான். இங்கே இருந்தாலும் அதுக்கு தான் போடுவேன். அவங்க கெட்டதே செஞ்சாலும் அதுதான் போடுவோம். எடப்பாடி தான். அவர் சொன்னார் அவர் அதிமுக. ஆனால் நாங்கள் உதயசூரியனால உதயசூரியன் தான் ஜெயிக்கும். இந்த ஆயிரம் தொகுதியே உதயசூரியன் தான் ஜெயிக்கும். எங்கள் அப்பா அம்மாலாம் எந்த கட்சியில் இருந்தாங்களோ உதயசூரியன் அதே நாள்லேருந்து நாங்கள் இந்த இதுக்கு தான் இருக்கிறோம். உதயசூரியன் தான். இரண்டாயிரத்தி 26 சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. ஏப்ரல் 23 அன்று இந்த சட்டமன்ற தேர்தலும் மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையும் நடைபெற இருக்கிறது. இதற்கான அரசியல் பயணத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் திமுக, அதிமுக, தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர் உள்ளிட்ட கட்சிகள் தீவிரமாக தேர்தல் பயணத்தில் ஈடுபட்டு வருகின்றனர், பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சென்னையில மக்கள் யாருக்கு வாக்களிக்க போகின்றார்கள்? மாற்று கட்சியினருக்கு வாக்களிக்க போகிறார்களா அல்லது திராவிட கட்சிகளுக்கு வாக்களிக்க போகிறார்களா? அவர்களின் நிலைப்பாடு என்ன என்பது குறித்து மக்களின் கருத்துக்களை நேரடியாக சென்று அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இந்த வாட்டி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான் ஆட்சி அமைப்பார். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. மாற்றம் வந்தால் நல்லது தான் என்னுடைய இது. அது உண்மைதான். எதிர்கட்சினா இவங்க வந்து புரோஜனம் இல்லாமல் ஆகி போயிட்டாங்க ஏடிஎம்க்கு. அதனால் இவங்களுக்கு ஒரு எதிரி இல்லை, எதிரியே இல்லாத அளவுக்கு ஆகி போச்சா. டஃப்பாக தான் தெரியுது. கருத்து கணிப்புகள்லாம் வந்து நேற்று கூட டிவியில் பார்த்தேன். வந்து திமுகவுங்க அண்ணா திமுக வந்து குறைஞ்சபட்ச வித்தியாசம் தான் தெரிகிற மாதிரி சதவீதம். நியூஸில் அப்படி தான் போட்டிருக்காங்க. விஜய்க்கெல்லாம் வந்து சும்மா அந்த இளைஞர்கள் மத்தியில் ஒரு வாய்ப்பு இருக்கிற மாதிரி ஒரு இதை காட்டுறாங்க. அது இருக்கிற அந்த கருத்து கணிப்புகளை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு 9%, 10% தான் விஜய்க்கு வந்து வாய்ப்பு இருக்கிற மாதிரி அதில் போடுறாங்க. ஏன்னா அவங்க வந்து பலதரப்பட்ட மக்கள்கிட்ட வந்து அலசி ஆராய்ஞ்சு செய்தி சேகரிக்கிறவங்க. அது வந்து ஓரளவுக்கு தினமலர் பத்திரிகைன்னும் போது அது நீங்களும் சேகரித்து இருப்பீங்க இல்லையா. அது ஓரளவுக்கு வந்து உண்மையான தகவலாகவும் இருக்கலாம். ஆனால் விஜய்க்கெல்லாம் வாய்ப்புகள் கிடையாது. யார் விஜய் வந்தால் அவங்க எடப்பாடி இவர் ஸ்டாலின் வந்தால் கிடையாது. யார் வராங்களோ மக்களுக்கு நல்லது செய்கிறாங்களோ அவங்க தான் வரணும். அதான் என்னோட இது. மக்களுக்கு நல்லா செய்வாங்க. மக்கள் நல்ல செய்கிறவங்க வந்தால் போதும். இவங்க தான் வரணும், அவங்க தான் வரணும். மக்கள் எதிர்பார்க்க மாட்டாங்க. நல்ல செய்கிறத மக்கள் எதிர்பார்ப்பாங்க. ஆளுங்கட்சி தான் செய்யும், கன்ஃபார்மாக செய்வாங்க. ஏன்னா அவங்க செய்கிற நிறைய திட்டங்கள் செஞ்சுருக்காங்க. அதுதான் இன்றைக்கி பிரதிபலிக்கிறது. மற்ற கட்சியெல்லாம் அது ஏடிஎம்க்கு வந்து நிர்வாகம் ஏற்கனவே சரி கிடையாது. மறுபடியும் அது வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆளுங்கட்சி தான் செய்யும், நல்லா செய்கிறாங்க. தொகுதியை வச்சு நான் சொல்ல முடியாது, டோட்டலாக நான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம ராயபுரம் தொகுதியில் அவர் வந்தவர் டிஎம்கேல இருக்கிறவர் சரியாக அவர் ஒர்க் பண்ணல. அதனால் அவர் வந்து என்னென்னா அவர் கன்ஃபார்மாக வர்றதுக்கு ஏதாவது மக்கள் செல்வாக்கில் சப்போர்ட்லேயே வந்தால் தான். மற்றபடி வாய்ப்பு இல்லை சார். டிவிக்கே தான் ப்ரோ ஜெயிக்கும். ஏன் அப்படி சொல்கிறீங்க? தளபதிக்கு தான் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த 5 வருஷமாக எல்லோரும் மக்கள் பார்த்துட்டு தானே இருக்காங்க என்னென்ன நடக்குதுன்னு. இப்போ புதுசாக வர்றதுக்கு டிஎம்கே இருந்து பண்ண தான் செய்கிறாங்க. இருந்தாலும் இப்போ புதுசாக வர்றது அவர் தான். அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலான்னு மக்கள் இப்போ அவர் தான் வச்சு யோசிப்பாங்க. என் வீட்டு சைடில் எங்கள் அப்பாலேருந்து தாத்தா ஃபேமிலி எல்லாருமே டிஎம்கே தான். ஆனால் நாங்கள் இப்போ டிவிக்கு, நான் என் அண்ணன் எல்லாமே டிவிக்கு. ஃபஸ்ட்டு வேணான்னாங்க, இல்லை இங்கே தான் போகணும், இல்லை அது எங்களோட உரிமை, நாங்கள் எங்களுக்கு தான் போடுவோம். ஓகே அது உங்கள் விருப்பம்ப்பா, அவ்வளோதான். அவங்க டிஎம்கே தான் போடுவாங்க. இப்போ இல்லைனால நெக்ஸ்ட் இதில் இருக்கும்.
இருந்தாலும் எப்படி சொல்கிறது, போட்டு நாங்களும் ரொம்ப அழுத்து போயிட்டோம். புதுசாக ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு தான் நாங்கள் பார்க்குறோம். இவங்க 2 பேரும் டஃப் ஃபைட்டில் இருப்பாங்க, டிஎம்கேவும் இருக்கும் ஏடிஎம்கே இருக்கும் தெரிஞ்சு சரி எல்லாரும் விழுவுறாங்கன்ட்டு நம்மளையும் அதிலே போய் விழுகணும் அப்படின்ட்டு ஒரு இதில் தான் பண்ணுறேன். ரொம்ப மோசம்னு சொல்லலை, அதுக்குன்னு நல்லா இருக்குன்னு சொல்லலை. நான் மீடியம் தான், ஓகே ஏதோ பண்ணுறாங்க, அப்படி கூட வச்சுக்கலாம், பேலன்ஸ்டாக இருக்குது அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அது அதிகமாக இருக்குது, அது இல்லைன்னு சொல்ல முடியல. அது ரொம்ப ஒரு மேஜரான ஒரு செட்பேக்கான இந்த கவர்மெண்ட்டில் நான் பார்க்குறேன். அது இப்போது நியூஸை நம்ம பார்க்கும்போது தெரியுது, அதுவும் இந்த குறிப்பிட்ட ஒரு 3-4 மாதத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால தான் நாங்கள் வந்து புதுசாக ஒன்று கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன். ஆயப்புரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதியில் யார் நல்லது செய்கிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. ஏன்னா இப்போ தானே மாறி இருக்கு, தொகுதியில் வேட்பாளர் மாதிரி இப்போ தானே நல்லது செஞ்சுன்னு வராங்கன்னு நினைக்கிறேன். மக்களை யார் நேசிக்கிறாங்களோ அவங்க ஜெயிப்பாங்க. குறிப்பிட்ட முறையில் இவர் தான் ஜெயிப்பார் அவர் தான் ஜெயிப்பாருன்ட்டு சொல்ல முடியும். அம்மா இங்கே பொறுத்த வரைக்கும் திமுக தொகுதி தான். ஆனால் எங்கள் அண்ணன் விஜய் அண்ணா தான் வரணும். ஓகேங்களா, வந்தால் தான் நல்லாயிருக்கும். ஓகேங்களா, ஒரு சின்ன ஒரு மாற்றம் வரட்டுமே. ஓகேங்களா, பழைய இருந்தவங்களே பண்ணோம் அப்படின்னா எதுவுமே இல்லை. புதுசாக ஒருத்தவங்களுக்கு வரவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா தான் அவங்க எப்படி பண்ணுவாங்கன்ட்டு தெரியும். சரிங்களா, அது இல்லாமல் எங்கள் அண்ணனுக்கு மகளிருக்கு புது உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் கன்ஃபார்மாக பெரம்பூர் தொகுதினா டிவிக்கே தான் ஜெயிக்கும். அதான் டிஎம்கேன்னு சொல்கிறீங்க, எப்படி மாற்றி போடுவாங்க? ப்ரோ அப்படிலாம் இல்லை ப்ரோ. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 100 பேர் கூட்டம் அப்படின்னா ஓகே, நீங்கள் பார்க்குறீங்க. 1000 கூட்டம் எங்கள் அண்ணனுக்காக வீட்டில் இருக்காங்க, வெளியே சொல்ல முடியாமல். அவங்கெல்லாம் வருவாங்க ப்ரோ, பிறண்டி வருவாங்க. அப்போ தெரியும் பாருங்கள் தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம். டிஎம்கே ஏன் அப்படி சொல்கிறீங்க? அவர் வந்து நல்லது பண்ணுறாரு. இந்த ஏரியா தொகுதி வரைக்கும் ஃபுல்லாக வந்து சரௌண்டிங், கொளத்தூர், ரெட்டேரி, மணலி, ரெட் ஹில்ஸு, பொன்னேரி எல்லாமே டிஎம்கே தான். ஃபுல்லாக டிஎம்கே தான். இங்கே எல்லாம் பண்ணின்னு தான் இருக்கிறாங்க. குழந்தைங்களை பெண்களை விஷயம் வரைக்கும் நல்லது தான் பண்ணுறாப்புல. தளபதி டிவிக்கே தான். ஏன் அவர் வரணும்னு நினைக்கிறீங்க? நான் 2 பொண்ணு வச்சுருக்கேன். இங்கே நாட்டு நடப்பில் பார்த்தீங்கன்னா நாட்டு நடப்பு நடக்குதுலாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பொண்ணுங்க தான் பாதிக்கப்படுறாங்க. டிஎம்கே ஆட்சியில் இதுதான் செஞ்சு போச்சு. அடுத்தது எங்கள் தளபதி வந்தால் அந்த 5 வருஷத்தில் அவர் என்ன மாற்றம் பண்ணுறாருன்னு பார்த்துக்கணும். நான் போன வாட்டி போட்டது வந்து நம்ம தளபதி நிற்காத முன்னாடி வந்து சீமா அவருக்கு போட்டேன், நாம் தமிழர் கட்சிக்கு. ஏன்னா அவர் ஸ்டாலினோட அவர் கொஞ்சம் நல்லா பேசியிருந்தார். நம்ம தளபதி வரான்னு, நீ தளபதி வந்தார் தளபதிக்கு போடுறோம். சீமாவும் பேச்சு சரியில்லை. வறுத்து தான் போடுறோம் நாங்கள் எல்லாம். நாங்கள் எல்லாம் எங்கள் ஓட்டெலாம் வந்து பொன்னேரி தொகுதி தான். பொன்னேரி தொகுதியில் அங்கே எல்லோரும் நாங்கள் ஏன் சீமாவுக்கு போட்டோம் அப்படின்ட்டு நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் வருத்தப்படுறோம். யார் வருதுன்னு இல்லை சார். ஃபஸ்ட்டு வாழ்வாதாரம் ரொம்ப இப்போது எல்லாத்துக்குமே கேஸ் சிலிண்டர்லாம் ரேட் அதிகமாகிடுச்சு. இப்போ 4000ன்றாங்க 3000ன்றாங்க. எல்லாம் வாழ்வாதாரம் கம்மியாக இருக்குது. எது இப்போ 10 ரூபாய் சம்பாதிக்கணுன்னா கூட எல்லாத்துக்குமே கஷ்டப்படுறாங்க. பெட்ரோலுக்கு எல்லாம் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ வாழ்வாதாரம் எங்களுக்கு எப்படி சார்? யார் ஜெயிக்கிறது முக்கியம் இல்லை. அரசாங்கம் சலுகை நல்லா கொடுக்கணும். சலுகை நல்லா கொடுத்தா தானே யாருமே. இப்போது ஸ்டாலின் வராரு, அவர் அதுக்கேற்ற மாதிரி பண்ணாருன்னா அவங்களுக்கு போடுவாங்க. இங்கே விஜய் வராரு, விஜய் எதனா செஞ்சார்னா அதுக்கேற்ற மாதிரி ஜனங்க சார்ந்து அவங்களுக்கு போடுவாங்க. இவங்க போட்டி இவங்க வாழ்கிறதுக்கு தான் பார்க்குறாங்க தருமை, ஜனங்களை பார்க்குறதில்ல. அவர் நிற்கலாம், ஆனால் இப்போ புதுசாக வந்ததுனால சொல்ல முடியாது எதுவுமே. ஏன்னா பழைய ஆர்டி சேகர் பரவாயில்ல, நல்லா தான் பண்ணியிருக்காரு, அது ஒன்றும் குறை கிடையாது. இப்போ இருக்கிற டிஎம்கே கவர்மெண்ட்டு தான் வர மாதிரி தெரியுது. ஆனால் ஆட்டோ ஓட்டுநருக்கு தான் எதுவுமே பண்ணலை. ஏன்னா எங்களுக்கு 10 வருஷம் ஆட்டோ ஓட்டுநருக்கு ரொம்ப எதுவுமே பண்ணல இது வரைக்கும். ஏன்னா மீட்ரு கட்டணத்தை உயர்த்தி கொடுக்கல. பெட்ரோல் ரேட்டு மீட்ரு 25 ரூபா இருக்கும்போது 60 ரூபா 65 ரூபா இருந்துச்சு, 100 ரூபா. ஆனால் ஏற்றவே இல்லை. ஆட்டோக்காரங்களை எதுவும் கவனிக்கவே இல்லை. எந்த அரசியல் கட்சியும் ஆட்டோக்காரங்களை கவனிக்கிறதில்லை. எல்லோரும் ஆட்டோக்காரங்களும் எல்லா கட்சி மேலேயும் வெறுப்பாக தான் இருக்காங்க. யாரும் ஓட்டு போடுற மாதிரி தெரில. பெரம்பூர் தொகுதி ரொம்ப டஃப்பாக இருக்குண்ணா. அதனால தானே டஃப்பாக இருக்குது. அதனால் டஃப்பாக இருக்குது. விஜய் நிற்கிறதுனால யார் வருவாங்கன்றது கரெக்டாக சொல்ல முடியாது. முன்ன பின்ன தான் இருக்கும். ஆமாம், விஜய்க்கு அதான் என்ன சொல்கிறது, வர இளைஞர்கள் ஓட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்போத்தந்து அரசியலில் இருக்கிறவங்க போட்டாங்கனாக்கா இவங்க தான் வருவாங்கன்னு நின்றுலாம். அதனால் சரி சமமாகவும் நிற்கலாம், இல்லை ஒருத்தர் முன்ன பின்னையும் இருக்கலாம் தாராளமாக. ஏன்னா விஜய் நிற்கிறதுனால சொல்கிறேன். திமுக தான் வரணும்னு நினைக்கிறேன். திமுக கம்யூனிஸ்ட் தான் வரணும். மக்களோட நல்லது, பசங்க கல்வி
வெளியூர் போக்குவரத்து கழகம், இப்படி சில உயர்கல்விகளை ஒரு உயர்கல்வியில் ஒரு முன்னாடி ஆட்சியில் ஒருத்தர் சொல்லியிருக்காரு 5 லட்ச ரூபா கொடுத்தா தான் இன்ஜினியரிங் சீட்டுன்னு சொன்னார். இந்த ஆட்சியில் வெறும் 38,000 ரூபா கொடுத்து இன்ஜினியரிங் சீட்டு பெற்றுருக்குறாங்க. அப்போது யாருக்கு ஓட்டு போடுவாங்க ஜனங்க? திமுக வந்தால் தான் நல்லது. ஏன்னா லேடிஸ்க்கு நிறைய பண்ணிகிட்ருக்காரு, அதே திரும்ப கிடைக்கணும்னு விரும்புகிறோம். நிறைய முன்னேற்றம்லாம் இருக்குது, அதனால் டிஎம்கேவே வந்தால் நல்லாயிருக்கும். ஆஹா இல்லை அப்படிலாம் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, ஏன்னா அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது, அதனால் மெயின்டைன் பண்ணுவாரான்னு தெரில. முதல்ல ஜெயலலிதா நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க, அதுக்கு அந்த தலையெல்லாம் போன பிறகு அதில் ஒன்றும் மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு ஆள் இருக்க மாதிரி தெரியல. ஸ்டாலின் நல்லாவே இது பண்ணுறாரு. மக்கள் வந்து இப்போ யாருக்கு கரெக்டாக போடுறாங்களோ அதான். இப்போ எவ்வளோ கஷ்டம் நிறைய இருக்குது, அநியாயம் நடக்குது, அதெல்லாம் ஓசி அந்த வாட்டி மக்கள் போடுவாங்க. யார் வாங்க சொல்ல முடியாது, ஓசி தான் போடுவாங்க. ஆனால் மக்கள் வந்து இந்த வாட்டி தெளிவாக போடுவாங்க. விலைவாசி அதிகமாகிடுச்சு, நிறைய கருப்பில் தேவையில்லாமல் நிறைய நடக்குதுல்ல, அதை கரெக்டாக பார்த்து இதுக்கு வரத்துக்கு விஜய் வரத்துக்கு வாய்ப்பு நிறையா வாய்ப்பு இருக்குது. காம்படிஷன் எதுவும் வந்தாலும் இப்போதைக்கு யார் வந்தாலும் அது அப்படி தான் போகும். எனக்கு தெரிஞ்சு என் மைண்டுக்கு அவங்க தான் வருவாங்கன்னு தோணுது. அது ஏன் ஏதுன்னுலாம் தெரியாது, எனக்கு அவரை பற்றி ஐடியா இல்லைங்க. எனக்கு என் கருத்து தெரிஞ்ச வரைக்கும் திமுக தான் வந்துட்டு இருக்குது. அதனால தான் அதை கெஸ் பண்ணி தான் நான் சொல்கிறேன். மக்களுக்கு யார் நல்லது நினைக்கிறாங்கன்னு உங்களை போல் ஊடகங்களுக்கு நல்லா தெரியும். இன்றைக்கி இருக்கிற ஆட்சியாளர்கள் எப்படி இருக்காங்கன்றதும் தெரியும், கடந்த காலத்துலேயும் அப்படின்னு தெரியும். அதாவது ஆட்சி மாற்றம் தான் இருக்க ஒழிய இங்கே காட்சி மாற்றம். பிச்சை எடுத்துகிட்டு தான் இருக்கிறான், உழைச்சிட்டு தான் இருக்கான். பணக்காரன் மேலும் பணக்காரன் தான் ஆகிறான். ஒரு 10% மக்கள் வந்து நல்ல அதாவது சொகுசான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு 90% மக்கள் வந்து அன்றாடம் உழைக்கிறான். அதாவது ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் லட்சக்கணக்கான மக்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. இங்கே பாலாறு ஓடுது, தேனாறு ஓடுதுன்றாங்க. அதெல்லாம் எப்படிப்பட்ட பொய், அப்பட்டமான பொய். வறுமையை ஒழிப்புன்னு ஒவ்வொரு முறையும் 5 ஆண்டுக்கு ஒரு முறை வந்து வறுமையை ஒழிச்சிருவோம், இங்கே வந்து பாலாறும் தேனாரும் வர வச்சுருவோம், ஏழை இல்லாத ஒரு நாட்டம். குடிசைகள் எவ்வளோ குடிசைகள் இன்னமும் வந்து அதையே முழுமையாக்க முடியல. தூய்மையான குடி தண்ணீர் இல்லை, தூய்மையான காற்று கிடையாது. இப்படி எல்லா வகையிலையும் வந்து எந்த அரசு வந்தாலும் மக்களுக்கு சரியான முறையில் சேவை செய்கிறது கிடையாது. இந்த அன்றாட தேவைகளை ஒழுங்காக செஞ்சாவே அந்த அரசு தான் நல்ல அரசு. இனி வரும் காலத்திலேயாவது அதாவது புதிய ஆட்சி வரும்ன்றது என்னுடைய நம்பிக்கை. புதிய ஆட்சி வரணும், அப்போது தான் புதியவர்களுக்கோ இல்லை, நான் பொதுவாக எந்த கட்சியும் நான் கோடிட்டு காமிக்கல. இனி வரும் காலத்திலேயாவது இதையெல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அரசு அமையணுன்றது தான் என்னுடைய. அதிகபட்சம் ரெட்டாலிக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா விஜய் வந்து அவ்வளோ சீக்கிரம் இப்போ தேர்தல் ஆரம்பிச்சு 2 வருஷம் தான் ஆகுது, அதுக்குள்ளேயே அவர் ஜெயிக்க விட மாட்டாங்க. நானே விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன், ஆனால் அவர் ஜெயிக்க விட மாட்டாங்க. அது பாலிடிக்ஸ் அவங்களுக்குள்ளே இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்த ரெட்டையில் தான் வரும் இந்த வாட்டி எனக்கு தெரிஞ்சு. ஆனால் நான் ஓட்டு போகிறது விஜய் தான் போடுவேன். அதெல்லாம் வாய்ப்பே இல்லை தலைவா. அது பேர் தலைவா, காலையில் 9 மணிலேருந்து இங்கேயே உக்காந்துக்கிறேன், என் வயிறு எஞ்சின்னு. ஆமாம், சவாரியே இல்லை. எவ்வளோ இப்போ இது பேர் தெளிவா, 9 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டருக்கெலாம் நான் 40 ரூபா 45 ரூபா கொடுக்குறாங்க. 2012 அம்மா இருக்க சொல்ல எங்களுக்கு மீட்ரு ரேட்டு 12 ரூபா வந்தது. இப்போது 2026 இன்னமும் அதே 12 ரூபா தான். எப்படி ஓட்ட முடியும்? இதுக்கோசம் நாங்கள் எவ்வளோ மனு கொடுத்துட்டு எவ்வளோ கொறி கொடுத்துட்டு எத்தனையோ வாட்டி இதெல்லாம் பண்ணிட்டோம், ஒன்றுத்துக்கும் வேலைக்கு ஆகலை. இதுமாரி பட்டு அவங்களுக்கு போகிற மாதிரி இல்லை. லாஸ்ட் டைம் நான் ஓட்டு போட்டு ஸ்டாலின் தான் போட்டேன். எதுக்கு ஏன் ஓட்டு போட்டேன்னா கண்டிப்பாக ரொம்ப வருத்தப்பட்டேன் தலைவா. நாங்கள் காலங்காலமாக எங்கள் தாத்தா அப்பா மாமா எல்லாருமே திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவோம். நான் முதல்ல அதான் போட்டேன், ஆனால் இனிமேல் அது போட மாட்டேன். ஒன்று போட்டால் விஜய்க்கு போடுவேன், இல்லையா ஓட்டே போட மாட்டேன். என்னோட கணிப்புலாம் தெரில, ஆனால் கருத்து வந்து எனக்கு வந்து டிவிக்கு விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா அதான் பொலிட்டிக்கல் லீடராக தான் சொல்கிறேன். ஒரு ஃபேனாக இருந்தது, அதை தாண்டி இதுலேயும் நான் சொல்கிறேன். ஏன்னா முக்கால்வாசி யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து டிவிகேக்கு தான் ஓட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக டிவிகே தான் வரும் எப்படி இருந்தாலும். அது நிறைய இருக்குது. ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்துட்டு கொள்கையே இல்லைன்றாங்க. ஆனால் அந்த கொள்கை வந்து அவங்க என்னன்னு சொல்லி அவங்க
4 தலைவர்கள் இருக்காங்க, அவங்களோட கொள்கையை தான் இவங்க ஃபாலோ பண்ணுறேன்றாங்க. ஸோ அந்த கொள்கையெல்லாம் எனக்குமே பிடிச்சிருக்கு. ஸோ அவங்க வந்துட்டு இன்னும் நிறைய வந்துட்டு விமன்ஸ்க்கு நிறைய சேஃப்டி ப்ளஸ் நிறைய சொல்லியிருக்காங்க. ஸோ அது எல்லாமே வரும். ஸோ இப்போ இருக்கிற இந்த ஆட்சியை விட நல்ல ஆட்சி, ஏன்னா எப்படியும் ஒரு மாற்றம் வேணும். அவ்வளோதான். அது அவங்கள தட்டிட்டு அவங்கள ஒன்றும் இல்லாத விஜய் அந்த மாதிரி பண்ணதுக்கு அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. அது உண்மை போயின்னு யாருக்கும் மக்களுக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு கஷ்டம்தான். திமுக தான். டிவிக்கு ஏன்னா இந்த ஆட்சி சரியில்லை. 5 வருஷத்தில் ஒன்றுமே யூஸ் இல்லையே இந்த ஆட்சியில். இல்லை எல்லாமே இவங்களே தான் ஆட்டுறாங்க. இப்போ புதுசாக ஒருத்தர் வந்துடுறாரு, அவருக்கு வாய்ப்பு கொடுத்துல ஒரு இதுவும் இல்லைல்ல, அதனால தான் வேறு எதுவுமே இல்லை. டிவிக்கே தான் ஓட்டு. எங்கள் வீட்டில் பரம்பரை டிஎம்கே, அம்மா ஏடிஎம்கே. ஆனால் இப்போ எல்லாருமே டிவிக்கே தான் ஓட்டு போடுவேன்றாங்க. 2026 திரும்பியும் டிஎம்கே தான் வரும் ப்ரோ. ஏன்னா அவங்க தான் இது வரைக்கும் சொக்கா போட்டிருந்தாங்கன்னா அப்படி சொல்ல, இது வரைக்கும் அவங்க தான் எல்லாருக்கும் உதவி பண்ணுறாங்க. விஜய் வந்து இப்போ தான் புதுசாக வராரு, அதனால் அவருக்கு அதிகபட்ச வாய்ப்பு இல்லை. உண்மை ஏடிஎம்கே தான். ஏன்னா எங்கள் அப்பா தாத்தா எல்லாம் ஏடிஎம்கே தான். இங்கே இருந்தாலும் அதுக்கு தான் போடுவேன். அவங்க கெட்டதே செஞ்சாலும் அதுதான் போடுவோம். இல்லை இங்கே திமுக தான் வரும். வந்திருக்காங்க, அம்மா இருக்கிறப்போ வந்திருக்காங்க. இப்போல்லாம் வாய்ப்பில்லை. ஆமாம், ரொம்ப பிடிக்கும். விஜய்க்கா இப்போ தானே வந்திருக்காரு, பார்க்கலாம். ஆமாம், ஒரு எலெக்ஷன் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும், உடனே ஒருத்தரை சொல்ல முடியாது. எடப்பாடி தான். இப்போ இருக்கிற ஆட்சி வந்து சரியில்லை. எதுவும் மக்கள் பெண்களுக்கு வந்து எந்த ஒரு பாதுகாப்பில் நிறைய போதை பொருள் அதுமாதிரி நிறைய இதுவாகிடுச்சு. அதனால் வந்து எடப்பாடி தான் வருது. அவர் சொன்னார், அவர் அதிமுக, ஆனால் நாங்கள் உதயசூரியனால உதயசூரியன் தான் ஜெயிக்கும். இந்த ஆயிரம் தொகுதியே உதயசூரியன் தான் ஜெயிக்கும். எங்கள் அப்பா அம்மாலாம் எதிர கட்சியில் இருந்தாங்களோ உதயசூரியன், அதே நாள்லேருந்து நாங்கள் இந்த இதுக்கு தான் இருக்கிறோம். உதயசூரியன் தான். நல்லது பண்ணுறாங்களோ பண்ணலையோ அதை பற்றி இல்லை எங்களுக்கு. அவர் வேலை தான் இப்போ 5000 போட்டார், அதெல்லாம் இருந்தாலும் அவருக்கு தான் நாங்கள் கட்சிக்கு எங்கள் ஓட்டு. கவர்ச்சியால் உயர்ந்த கட்சிக்கு எங்கள் ஓட்டு இல்லை. மற்றது எம்ஜிஆர் கட்சியில் இருந்து விஜய் கட்சியிலேருந்து மற்ற கட்சியெல்லாம் கவர்ச்சியால் வளர்ந்த கட்சி தான். இது வந்து அப்போத்தில் இருந்த தோல்வியை வந்து 1-2 இல்லை, 20 வருஷம் தோல்வியை கண்டு தான் அரசியலில் முக்காலி என்னை ஏறிச்சு. இது உழைப்பால் உயர்ந்த கட்சி, என்ன கவர்ச்சியால் உயர்ந்த கட்சி இல்லை. எங்கள் ஓட்டு உழைப்பால் உயர்ந்த கட்சிக்கு மட்டும்தான், உதயசூரியனுக்கு. அது அவங்களுக்கே தெரிஞ்சிடும். 2027 வந்து டிஎம்கே தான் ஜெயிக்கும். அவங்க நல்லது செய்கிறாங்க, நல்லது செய்கிறாங்க, நல்ல இதாக செய்கிறாரு, எல்லாத்தையும் மதிக்கிறாரு. மக்கள் நல்லா செய்கிறாரு. லேடிஸ்க்கெலாம் பஸ்ஸு அது போக்குவரத்து நல்லா செய்கிறாங்க. இப்போ இதை விட என்ன சார் செய்கிறாங்க? மற்றவங்க இருந்தாலும் யார் வந்தாலும் ஜெயிக்க போகிறது கிடையாது, அது கண்டிப்பாக உறுதி. இவர் தான் ஜெயிப்பார். இவர் தான் வர்றாரு. அதெல்லாம் சும்மா சார், அதெல்லாம் கண் மூடிது, சும்மா வேஸ்ட், அதெல்லாம் வராது சார், பெரிய வராதுங்க. டிஎம்கே தான் வரணும், டிஎம்கே தான் வரும். நல்லது பண்ணுறாங்க சார், மக்களாக தான் விரும்புகிறாங்க. மற்றதெல்லாம் வேஸ்ட்டு சார், மற்ற கட்சியெல்லாம் வர்றது ரொம்ப கஷ்டம். விஜய் சார் தான். இல்லை எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, அதனால். ஆமாம், நல்லது நடக்கும். எவ்வளோ நம்ம அனுபவிச்சிருக்கோம் இல்லையா, எல்லாருமே தான் அனுபவிச்சிருக்கோம். அதனால் வேண்டி இனி வர ஜெனரேஷன் நல்லா இருக்கணும், அதுக்காக அவர் வரணும்னு நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் மாற்றம் வரணும்னு பார்த்தா விஜய் வரத்துக்கு வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை நான் அதிமுக மட்டும் தான் ஓட்டு போட்டுக்கிறேன். மாற்றம் எதிர்பார்க்குறீங்களே அதிமுகவை தாண்டி திமுகவை தாண்டி? ஆமாம் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா ரெண்டு பேரும் இப்போ சரியில்லை, இது வரைக்கும் சரியில்லை. அதனால் வந்துட்டு ஒன்று விஜய், இல்லை செகண்ட் ஆப்ஷனு சீமான், அவள் தான் 2 பேரும் தான் வரணும். டிஎம்கே தான் என்கிட்ட கேட்டிங்கன்னா யோசிக்க மாட்டேன். கிடைக்கிறதில்ல, நிறையா இப்போ சலுகை கொடுக்குறாங்க, எஜுகேஷனுக்கு நிறையா சலுகைகள் கொடுக்குறாங்க, ரிசர்வேஷனுக்கு அவங்க தான் ஃபைட் பண்ணுறாங்க, எம்பிசிக்கு அவங்க, இப்போ பிசிக்குன்னா அவங்க தான் ஃபைட் பண்ணுறாங்க. வேறு யாரும் பண்ணலையே, ரோட்டுக்கு வரலையே, யாரும் ரோட்டுக்கு வரலையே, ஃபைட் பண்ணுறதுக்கு யார் வரா? யார் நல்லது பண்ணாங்களோ இல்லை யார் நல்லது பண்ண போகிறாங்களோ அவங்க ஜெயிப்பாங்க. முன்னாடி இருந்தபோது ஜெயலலிதா, கலைஞர், இல்லை ஜெயலலிதா, ஸ்டாலின் இருந்தால் அவங்களுக்கு போட்டி இருந்திருக்கும். இப்போ போட்டியே இல்லவே இல்லையா அவர்கிட்ட? போட்டியே இல்லைன்றீங்க? சத்தியமாக இருக்காது. ஏன்னா யார் ஆப்போசிட் பார்ட்டி இருக்கா? எடப்பாடி பழனிசாமி வந்து தனியானினா கூட ஏதோ பிரயோஜனம் இருக்குது. அவர் பிஜேபியோட சேர்ந்தால் நம்ம ஊரில் கண்டிப்பாக ஓட்டு போட மாட்டாங்க ஜனங்க, அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அவர் தனியானினாலாவது அவர் ஏதாவது பண்ணுவார். இதுக்கு முன்னாடி அந்த கொரோனா டைமில் ஓரளவு நல்லா பண்ணாங்க, அந்த ப்ராசஸாவது பண்ணிடலாம், அதுவும் பண்ணல. விஜய்லாம் வந்து
ஆக்சுவலாக பார்த்தா நம்மளோட ஹிஸ்ட்ரியே வந்து தனியாக யாரும் கட்சி ஆரம்பித்து பெருசாக யாரும் ஜெயிச்சது கிடையாதுல்ல. எம்ஜிஆரே வந்து டிஎம்கேல இருந்து தானே வெளியே வந்தார். எந்த கட்சிக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 கட்சி ஆண்டு முடிஞ்சிருச்சு. இனிமேல் ஒரு புதுசாக ஒருத்தரை வர வைக்கணும். அவருக்கு ஓட்டு போட்டால் நல்லாயிருக்கும். நல்லா செய்கிறோம்னுலாம் சொல்லியிருக்கிறாரு. என்ன விஜய் டிவிக்கு ஏன்னா வயசானவங்கெல்லாம் போட்டு கொஞ்சம் புதுசானவங்க இது நல்லவங்களாம் வர வைக்கணும்னு ஒரு எதிர்பார்ப்பு. பெரும்பாலும் மக்கள் அதைத்தான் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா இப்போ வந்து நாட்டில் பூரா கொலை கற்பழிப்பு பெண்கள் பாலியல் நிறைய நடந்து போச்சு. அதனால் வந்து இனிமேல் வர வந்து ஆட்சி வந்து கொஞ்சம் நல்லபடியாக நடக்கணும். அதுதான் ஒரு இது. அவங்களாம் இருக்கிறாங்களா, அவங்கள பற்றி நம்மளுக்கு தெரியாது. விஜய் பற்றி நம்ம சொல்லணும்னா அவர் நடிக்கிறதுக்கு தான் சரிப்பட்டு வருவார். ஆனால் அரசியலில் வர்றதுக்கு அவர் இல்லை. ஏன்னா இவங்க வந்து அரசியலுக்கு சரிப்பட்டு வர மாட்டார். பட் டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் வந்து அது பெரிய கட்சியிலே பெரிய கட்சி. அவங்களாம் வந்து அந்த கட்சியை வளர்க்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. நேற்றுக்கு வந்துட்டு இவர் வந்து நான் வந்து ஒரு தலைவராக கட்சி தலைவராக நிற்க போகிறேன்ட்டு வராரு. எப்படி முடியும் சொல்லுங்கள்? இதுதான். ஆனால் டிஎம்கேலேருந்து வராங்க சார். இந்த வெள்ளம் வந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து பாதுகாப்பு கொடுக்குறாங்க, வெள்ள நிதிக்கெல்லாம் கொடுக்குறாங்க, மக்களை நல்லா பார்க்குறாங்க. மற்றவங்க யாரும் வந்து இது வரைக்கும் வந்ததே கிடையாது. இதில் ஒன்றில் இப்போது அந்த 2015 வந்து அவ்வளோ பெரிய வெள்ளம் வந்தது. அவர் நம்ம விவேக் காமெடி ஆக்டர் அவர் இறந்து போய் இப்போ தெய்வமாகிட்டார். அவர் வந்து கொடுத்தாருங்க அந்த வெள்ளத்தில் வந்து. இவங்க ஒரு படம் எடுக்கிறதுக்கு 300 கோடி 400 கோடி வாங்குறாரு விஜய். ஆனால் வந்து கொஞ்சம் கூட அந்த ஏரியாவில் வந்து கூட கொஞ்சம் கூட டச் பண்ணல, என்னன்னு கூட கேட்டுக்கல. நல்லது செஞ்சால் போதும். எங்களுக்கு நல்லது செய்கிறவங்க தான் வரணும். ஆமாம், கண்டிப்பாக நாங்கள் நினைக்கிறோம். எப்படி சொல்கிறது? சொல்லக்கூடாது. ஸ்டாலின் என்ன எப்படி இருந்தாலும் ஸ்டாலின் தான் வருவார். அவர் தான் வருவார். ஒரு ஸ்டாலின் தான். ஆமாம், எப்பவுமே டிஎம்கே தான் சைதாப்பேட்டை. ஆமாம், சைதாப்பேட்டை தொகுதி டிஎம்கே தான் ஜெயிக்கும். ஆமாம். அது ஆர்ச்சி இப்போ கட்டல, அப்போ கட்டினது, இன்னைக்கு கட்டல. அது அப்போ கட்டினது 60 63 நம்ம கட்டினாங்களாம் அந்த ஆர்ச்சி. அப்போ கட்டினது. ஆமாம், இங்கே சைதாப்பேட்டை டிஎம்கே தான் எப்பயுமே. கலைஞருடைய கோட்டை இது. ஆமாம் இருக்கு. யார் யார் எப்படிங்கெல்லாம் நடிகர்களுக்கு நடிகை தான் தெரியும். ஆர்ட்ஸில் பற்றி என்ன தெரியும்? பரம்பரை ஆட்சி ஆண்டவர் இவங்க. தலைமுறையாக அவர் கதை எழுதி கலைஞர் எல்லாம் பண்ணி கொண்டாந்தது வந்து கலைஞரால் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தார். ஜெயலலிதா வந்தாங்க. அவங்கெல்லாம் இருந்தால் நல்லா இருந்திருக்கு ஆட்சி. இது என்ன ஆட்சி? கந்தா சூரியன் வரணும். இந்த தடவை வந்து விஜய் தான் வரணும். ஒரு மாற்றத்துக்காக வேணும். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வேணும். போதைப் பொருள் ஒழிக்கணும். இந்த சமூகத்துக்கு ஒரு மாற்றம் வேணும். இளைஞர்களுக்கு வந்து ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கணும். படிச்சுட்டு இருக்கிறவங்களாம் வந்து படித்தாலும் வந்து பணம் கொடுத்து தான் வேலைக்கு போகணுன்னு ஒரு நிலைமை இருக்குது இந்த ஆட்சியில். இது மாறணும். தளபதி வந்தால் அது நடக்கும். நாங்கள் விரும்புகிறோம். அவர் வரணும். அவர் வந்தால் நல்ல ஆட்சி கொடுப்பார். மக்களுக்காக வரார். இலவசம் சொல்கிறாங்க. அவங்க ஜோபிலேருந்து எடுத்து கொடுக்குறாங்க. மக்கள் பணம் தான். ஏற்கனவே இன்னும் நாடு இன்னும் கடனாக தான் இருக்குது. இன்னும் கடனாக தான் ஆகும். எல்லோரும் ஆட்சிக்கு நான் வரேன், இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு சொல்கிறாங்க. இந்த ஒயின் ஷாப்பை மூடத்துக்கு எதாவது அறிக்கை விடலாம்ல? யாரும் இந்த வரைக்கும் அறிக்கை விடலை. படிப்படியாக நிறுத்துறேன்னு சொல்கிறாங்க. இன்னும் படிப்படியாக தான் ஏறுது. இன்னும் நாட்டில் விலைவாசி ஏறுது. இலவசம் கொடுக்குறீங்க. இந்த விலைவாசியில் ஏற்றிடுறீங்களே. யார் கேட்டால் இலவச பஸ்ஸு யாரும் கேட்கல. யாருமே ஒருத்தரும் கேட்கல. நீங்கள் கூட ஆமாம், வேலை வாய்ப்பு அந்த அளவுக்கு யாருக்கும் மக்களுக்கு யாருக்கும் இல்லை. பொதுமக்களுக்கு நல்லது செய்கிறவங்க வந்தாக்க ஓட்டு போடுவோம். அதான் என் கருத்து கணிப்பு. இவங்க தான் வரணுன்ட்டு கிடையாது. நல்லது செய்கிறவங்க யார் நல்லது செஞ்சாலும் அதான் சொல்கிறேன்னா பொதுவாக பேசுகிறேன். எந்த கட்சி வந்தாலும் சரி பொதுமக்கள் நல்லது பண்ணணும். என் முடிவு பொதுமக்கள் முடிவு தான் என் முடிவு. நான் வந்து ஒரு கட்சி பேசக்கூடாது. ஏன்னா இந்த டைமில் நான் எதுவும் பேசக்கூடாது. டி நகர் வந்து ஏற்கனவே இருந்த கட்சிக்கு தான் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். என் சப்போர்ட்டு டிஎம்கே தான். இல்லை டிஎம்கே தான். அப்போ இருந்து நம்மளுக்கு டிஎம்கே தான் பிடிக்கும். டிஎம்கே தான் வரும். இல்லை எங்கள் மாற்று கட்சி தான். எங்கள் வீட்டில் நான் மட்டும் தான் ஒரு ஆள் டிஎம்கே. பாக்கி அம்மாவும் டிஎம்கே தான். அப்பா மட்டும் ஏடிஎம்கே. மேக்ஸிமம் ஸ்டாலின் வந்து நிறையா பண்ணிகிட்ருக்காரு. ஓரளவு என்னோட ஒரு 90% ஸ்டாலின் தான் இருக்குது. அன்பழகனோட ரிலேட்டிவ் தான் அவர் தான் எம்எல்ஏ. லாஸ்ட் எம்எல்ஏ அவர் தான். சிட்டிங் எம்எல்ஏ வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. நிறையா பண்ணியிருக்காங்க. இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்லாம் நிறையா பண்ணியிருக்காங்க இந்த ஏரியாவில். ஓரளவு நல்லா சர்வே பண்ணியிருக்காரு. ஒரு ஐடியா இல்லாமல் இருக்குது ப்ரோ.
இல்லை யாரை சப்போர்ட் பண்ணுறதே தெரியல ப்ரோ. எல்லாம் ஒரே எப்படி சொல்கிறது, யாரை நான் பிலீவ் பண்ணுறதே தெரியல ப்ரோ. நம்ம எல்லாருமே பாருங்க, ஒரு 10 நாள் ஒரு மாதிரி இருக்காங்க, ஒரு மாதம் ஒரு மாதிரி இருக்காங்க, அடுத்த மாதம் வந்து அவன் நல்லா பண்ணுறாங்க, இவங்க கெட்ட பண்ணுறாங்க ப்ரோ. நோட்டாவுக்கு போட்டால் கூட நம்ப முடியாது ப்ரோ, அந்த மாதிரி இருக்குது. எதுவும் ஐடியாவே இல்லை ப்ரோ யாருக்கு போடலான்ட்டு. ஒரு அதான் சொல்கிறேனே ப்ரோ, யாரு மேலே ட்ரஸ்ட் இல்லை. சப்போர்ட் பண்ணுறதுனா யார் சொல்கிறதுனா, நல்லது செய்கிற இதுக்கு முன்னாடி யார் செஞ்சாங்களோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி போடுன்னு தான் சொல்கிறாங்க அப்படின்றாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம மக்களுக்கு யார் என்ன செஞ்சாங்களோ அவங்களுக்கு போடுங்க சொல்கிறாங்க. இங்கே திருவள்ளூரில் என்ன பிரச்சனை இருக்குது, ஏதாவது இப்போ தீர்க்கணுமா சீக்கிரமாக வந்து இப்போ அந்த மாதிரி? நிறைய பிரச்சனை இருக்குது, அதை சொல்ல முடியாது இருக்குது. அது இதுதான் ஒரு பிரச்சனை, நம்ம காரணம் சொல்ல முடியாதுல்ல. ஆமாம் எவ்வளோ பிரச்சனை இருக்குது. டோட்டலாக தமிழ்நாடு முழுவதும் பண்ணியிருக்காங்க. அதுதான் இன்றைக்கி வருது. ஏன்னா ஓரளவுக்கு அதாவது நிறைய சொல்லாட்டியா சில திட்டங்கள் வந்து நல்லா செயல்படுத்தியிருக்காங்க. அது வந்து லேடிஸு இதுலேயே நிறையா லேடிஸுக்கு அதிக வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. மற்றபடி நிர்வாகத்தில் வந்து குறைபாடுகள் இருக்கலாம். அது முழுமையாக எந்த கட்சி வந்தாலும் ஆட்சிக்கு வந்தாலும் அவங்க வந்து இந்த திறமையாக செயல்பட முடியாது. அதுக்கு இவங்கெல்லாம் ஆண்டவங்க, ஏற்கனவே அனுபவப்பட்டவங்க, அதை வச்சு இது பண்ணுறோம். வேறு புதுசாக வரவங்களும் ஒரு மாநிலத்தை ஆளுன்னா சும்மா ஆள முடியாது. நம்ம வீட்டில் ஒரு குடும்பத்தை ஒழுங்காக நடத்த முடியல, தப்பாக எடுத்துக்கிறாருங்க. அதனால் நமக்கு வந்து நம்ம வீட்டை சரி பண்ணிடலாம் ஒரு நிமிஷத்தில், நாட்டை சரி பண்ண முடியாது. நாட்டில் 1000 ஓட்ட உடச்சல் நிறையா இருக்குது, எல்லாத்தையும் சரி பண்ண முடியாது. திட்டங்கள் நல்ல திட்டங்கள் நல்லா கொண்டு வந்திருக்காங்க, அது மக்களில் பதிகிற மாதிரி பண்ணியிருக்காங்க, சும்மா கிடையாது. அதாவது இன்றைக்கி உதாரணத்துக்கு இந்த கவர்மெண்ட் பஸ்ஸில் ஃப்ரீ, அது வந்து ஏளனமாக இலக்காரமாக பேசக்கூடாது. ஓசியில் போகிறான் பிச்சைன்னு, அது வந்து ஒவ்வொரு லேடியும் அதோட அனுபவிக்கிறவங்க அவங்களுக்கு தான் தெரியும். லட்சக்கணக்கில் எவ்வளோ பணத்தை வாரி இறைக்கிறாங்க, அது வந்து ஜனங்களுக்கு தெரியாது. கையில் 10 பைசா கொடுத்தா தான் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை பேசுகிறாங்க. அவங்களால முடிஞ்சளவு இந்த கவர்மெண்ட் செஞ்சுன்னா பெரிய விஷயந்தான். எம்ஜிஆர் இருந்தார், எதில் தனியாக வந்தவொடனே செய்யலை. அவர் வந்து டிஎம்கே கட்சியில் பல பொறுப்புகளை வச்சு 18-20 வருஷம் அனுபவப்பட்டு அதுக்கு பிறகு தான் அவர் வந்தார். அதனால தான் அவர் வர முடிஞ்சிச்சு. அதுக்கு பிறகு உதாரணத்துக்கு நடிகர்கள் எடுத்துங்க, சிவாஜி கணேசன் வந்தாரா, ரஜினிகாந்த் வந்தாரா, கமலஹாசன் வந்தாரா, நிறையா நடிகர் இருக்காங்க, விஜயகாந்த், அவர் எல்லாம் யாருமே அந்த இப்போ இவங்களுக்கு டோட்டலாக சர்வே எடுக்கிறதுலே வந்து கம்மியான சர்வே தான் சொல்கிறாங்க. அதாவது இருக்கும், இங்கே இந்த ராயபுரம் தொகுதினா இங்கே ஒரு 10 பேர் இருப்பாங்க, அதுக்காக இந்த கோட்டையை பிடிச்சணும்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி சேப்பாக்கம், ராதாகிருஷ்ணன், அப்படி ஒவ்வொரு தொகுதியிலும் இருப்பான், ஆள் இல்லைல்ல. அதாவது சின்ன பிள்ளைங்க வேண்டாம், விஜய்னு வேண்டாம் ஆர்வம் இருக்கலாம், அவங்களுக்கெல்லாம் ஓட்டு உரிமை கிடையாது. எங்களை மாதிரி அனுபவம்னாலும் பெரிய ஆளுகளுக்கு தான் அந்த உரிமை இருக்குது. ஆரம்ப காலத்துலேருந்து நாங்கள் இந்த கட்சிக்கு அதுதான் போட்டு வரோம். அவங்க நல்லது செய்கிறாங்க கேட்டால், ஆனால் இவங்கள பொறுத்தவரை இன்றைக்கி நல்லா பண்ணியிருக்காங்க சார். நம்ம குறையா சொல்லுங்க, அதெல்லாம் ஒவ்வொரு இதுவும் சொன்னதெல்லாம் எடுத்து சொன்னாங்கன்னு வச்சுங்க, மக்கள் அப்படியே அதுலேருந்து மாறவே மாட்டாங்க. அது வந்து அந்த ஜெயலலிதா மேடம் இருந்தப்போ அவங்கக்கிட்ட போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருந்துச்சு, சரி ஓகேன்னு சொல்லலாம். இப்போயும் முதலமைச்சர்கிட்ட தான் இருக்குது, அவர் ஏன் இந்த மாதிரி விட்டுட்டு இருக்காங்க அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரியல. லா அண்ட் ஆர்டர் அமைச்சர்களே அப்படி தானே இருந்தாங்க, எம்எல்ஏலேருந்து அமைச்சர்களே அப்படி தானே இருந்தாங்க, ஒரு பயத்தோட தானே இருந்தாங்க, பேட்டி கூட கொடுக்க மாட்டாங்க யார்கிட்டையும். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நம்மளுக்கு அறிக்கையாகவும் வரும், எல்லாமே வரும். அமைச்சர் வந்து டிவி முன்னாடி நின்று ஒரு மைக்கை பிடிச்சி பேசியே நாங்கள் பார்த்தது கிடையாது. நான் சின்ன வயசுலேருந்து சொல்கிறேன், பார்த்ததே கிடையாது. அது ஓகே, அவங்க இருக்கும்போது எனக்கு ஓகேன்னு தான் தோணுச்சு. பப்ளிக் இல்லாமல் யாருமே எடுக்க முடியாது. ரசிகர் மன்றத்துக்கு நீங்கள் எதுனா தான் வச்சுக்கலாம், அண்ணாப்பட்ட ரசிகனுக்காத்துக்கே இல்லை, அவருக்கே 10,000 ஓட்டுக்கு வராது. அப்புறம் இவங்கெல்லாம் என்ன இருக்குது, ரஜினிக்கே 10,000 ஓட்டுக்கு மேலே ஒரு தொகுதிக்கு வந்துட போகிறாங்க ரசிகர் மன்றம். 4 படம் ஹிட்டுக்குங்கிறதுக்காக அந்த பாப்புலேஷன் வச்சுட்டு பார்க்க முடியாது. ஏன்னா அதில் பப்ளிக்கும் போய் பார்ப்பாங்க, அவங்கெல்லாம் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்ல முடியாது. பார்த்தீங்கன்னா பிஜேபி அண்ட் அலையன்ஸ் வர்றது ஏடிஎம்கே தான், அதுதான் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஏன்னா இவங்களோட இது நிலைமையெல்லாம் தெரிஞ்சு போச்சு, நாட்டு மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. அதனால் இப்போ வந்து இவங்க 2 பேருக்கு தான் வருது. இந்த ஆட்சி வந்து நம்ம வந்து என்ன சொன்னாக்கா, அதான் சொல்கிறேன், நான் வந்து இந்த ஆட்சியில் விலைவாசிலாம் ஏறி போச்சு, வேலையில்லா திண்டாட்டம் பெருகி போச்சு, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடையாது. என்ன அவங்க எல்லாமே போதைப் பொருளுக்கு அடிமை ஆகிட்டாங்க, சட்டம் ஒழுங்கு சரியாக இல்லை, என்ன பெண்களுக்கு சரியான பாதுகாப்பு இல்லை, தொடர்ந்து நடந்துன்னே இருக்குது. என்ன இது அதனால் வந்து ஒரு மாற்றம் வரணும், சிஸ்டத்தை வந்து மாற்றணும். சிஸ்டம் சரியில்லை. இப்போ இந்த எலெக்ஷன் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும், கரெக்டாக சொல்ல முடியாது யார் வருவாங்கன்னு எதுன்னு. ஆமாம், சரியான ஒரு இது இல்லை. போட்டி யாருக்குன்னா எடப்பாடிக்கும் ஸ்டாலினுக்கு தான் போட்டி. இதுவாக விஜய்க்கு வாய்ப்பு இல்லை, ஏதோ ஒரு கூட்டணியில் சேர்ந்தால் அவருக்கு வாய்ப்பு இருக்குது. அது சின்னதாக இருக்குது. நம்ம வீட்லேயே நார்மல் பிரச்சனை இருக்கு இல்லையா, நம்ம ஒரு ஃபேமிலி மேனாக இருந்து வீட்டில் எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது, ஒரு சிஎம்மாக இருந்து ஒரு எங்கெங்கேயோ நிறைய கிராமம்ஸ்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது.
எல்லாத்தையும் வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. சில இஷ்யூஸ் நடக்க தான், யாரும் வந்தாலும் நடக்க தான் செய்யும். ஈவன் நானே சிஎம்மாக இருந்தாலும் மிஸ்டேக்ஸ் நடக்க தான் செய்யும். வி ஹாவ் டு ரெக்டிஃபை அண்ட் கண்ட்ரோல் இட். விஜய்க்கு வந்து திஸ் இஸ் த ஃபஸ்ட் எலெக்ஷன். அவர் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் கேதர் பண்ண முடியாதுல்ல. ஓவரால் எல்லாத்தையும் ஒரே நாள் நைட்டில் எல்லாத்தையும் பண்ணுங்கிறது அவரால் முடியாது. ஏன்னா திமுகவும் ஏடிஎம்கேவும் கிட்டத்தட்ட வந்து பயங்கர ஃபோர்ஸ் உள்ளவங்க 2 பேரும். கிட்டத்தட்ட காலங்காலமாக இது அரசியல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் டிவிக்கே வந்து விஜய் வந்து கொஞ்சம் கண்ட்ரோலாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போக முடியும். இந்த எலெக்ஷனில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணுவார். இல்லை ஆஸ் யூஷுவல் ஏடிஎம்கே தான் வரும். இவங்க ஒரு 130 வந்தாங்கன்னா இவங்க ஒரு 60 வந்துடுவாங்க ஆல்மோஸ்ட் ஏடிஎம்கே. அந்த மாதிரி தான் இருப்பாங்க. டஃப்னா 2 பேருக்கு தான் இருக்கும். இங்கே மேக்ஸிமம் நான் என்ன சொல்லுவேன்னா, தமிழ்நாட்டை பொறுத்தளவு பிஜேபி அலையன்ஸில் வந்து இருந்தாங்க சில ஒரு 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 40% பீப்புள்ஸ் வந்து ஓட்டிங் பண்ண மாட்டாங்க. அப்படி தான் பண்ணோம். அங்கே போகும் அதுமாரி டிவி கேக்கும் ஸ்ப்ளிட் ஆகும். ஸ்ட்ராங்காக ஏதாவது ஒன்று இதுதான் என்னுடைய கொள்கைங்கிறது ஒன்று ஸ்ட்ராங்காக பிரதிபலிக்கணும் இல்லைங்க. வந்த டைமுக்கு இதுதான் இதுக்காக இது கொள்கை, இந்த இது நான் பண்ண போகிறேன் மக்களுக்குன்னு சொல்லி ஸ்ட்ராங்காக நின்று ஒரு ப்ரெஸ் மீட்டோ ஒரு மக்கள்கிட்ட ஒரு ஸ்பீச்சோ கொடுக்கணும்ல ப்ரோ. எதுவுமே இல்லாமல் அவர் அங்கே இருக்கார். ஏதாவது நாங்கள் வந்து நாமக்கல் ப்ரோ அங்கே வந்து அந்த வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு அவர் ஒரு என்ன மோட்டிவேஷனுங்கிறது போய் சேரணும். அது இல்லாமல் என்ன உட்காந்துட்டு நான் பண்ணுவேன் அப்படிங்கிறது ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்தால் தானே ஒருத்தருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க முடியாது. என்ன வரலன்னு தோணுது ப்ரோ. அதாவது ப்ளஸ் மேலேயுமே நாங்கள் சொல்கிறதே அதுதான். எல்லா கவர்மெண்ட் மேலேயுமே ஒரு கம்ப்ளைண்ட். இப்போ டிஎம்கே வந்துன்னா சரி ஏடிஎம்கே பரவாயில்லன்னு தோணும், ஏடிஎம்கே வந்தால் டிஎம்கேவே பரவாயில்லன்னு தோணும். பரவாயில்லன்றது மட்டும்தான் நம்மகிட்ட இருக்குது. யாருமே இவங்க வந்தால் ஓகே அப்படின்ற யாரும் எனக்கு தெரில. இல்லை விஜய் வந்த புதுசில் நான் சரி ஏதோ பெருசாக அப்படி எதிர்பார்த்தேன். ஆனால் அவரும் அதே மாதிரி அந்த சேமாக அதே மைண்ட் செட்லேயே அதாவது சொல்லுவாங்களே எல்லா ஆடும் ஓடுதுன்னா நாமளும் அதே கூடயே சேர்ந்து ஓடுறன்ற மாதிரி ஓடிட்டு இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது ப்ரோ. அவ்வளோதான். இல்லை அது ஒரு மாயங்க. அதெல்லாம் வந்து பெருசாக ஒரு சினிமா நடிகர்னா, இப்போ சினிமா நடிகர் கமல் வர நான் கூட ஓடுவேன், விஜய் வரனா நான் பார்க்கறதுக்கு ஓடுவேன், நடிகரை பார்க்கணும்னு. அது வந்து ஒரு ஓட்டை எடுத்துக்க முடியாது. பசங்க இப்போ சின்ன பசங்க அதுக்கு அரசியல் தெரியாது தொட்டு விஜய்னு சொல்லிட்டு இருக்கு. அதுங்க வளர அதுங்க தெரிஞ்சுக்கும். இல்லை விஜய் வந்து ஒரு கட்சியாகவே எடுத்துகிட்டு வராதிங்க. அது வந்து அதான் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் ஒரு சினிமா நடிகர் மாயம் அவ்வளோதான். அவர் 250 கோடி சம்பளம் ஒரு நடிகர் தான். பசங்க லேடிஸ்லாம் இப்போ எங்கள் அக்கா கூட கேட்டிங்கன்னா விஜய் தான் எனக்கு பிடிக்கிறது. அது சினிமா நடிகருடைய முகம். அது ஓட்டாக மாறாது, எப்பவுமே மாறாது. நல்ல எதிர்ப்பார்னா அதெல்லாம் இளஞ்சிங்கங்களாக இருக்குது. இளஞ்சிங்கள் வந்தால் நல்லா தான் இருக்கும். என்ன வர்றது எனக்கா கஷ்டம்தான். புதுசாக எந்த நடிகர் வந்து வர்றது கஷ்டம்தான். அப்படிப்பட்ட சரத்குமாரே வர முடியல, சிவாஜி கணேசன் அவ்வளோ பெரிய நடிகர், அவராலேயே ஒன்றும் செய்ய முடியல. அப்படிங்கிற நடிகர் வர முடியல. முன்னேற்றம் கொண்டு வரணும்னா இப்போ எங்களை பொறுத்தவரை இந்த வரியெல்லாம் வந்து அளவுக்கு மீறின வரி. அதுதான் இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு மாற்றம் வேணுங்கிறது காரணமே அதுதான். சும்மா இந்த ஃப்ரீயெல்லாம் தேவையில்லாத ஃப்ரீ கொடுத்துட்டு கடைசியில் அந்த வரி கட்டுறவனை தான் கொள்கிறாங்க. தேவையில்லாதது எதுக்கு? ஆமாம், இலவசன்றது எங்கே தான் ஒரு அழிவு காலத்துக்கு தான் இலவசங்கிறது. பஸ்ஸு சும்மா இங்கேலாம் என்ன போய் சும்மா வீட்டில் இருக்கிறவங்க கூட பஸ்ஸில் போக வர இருக்கிறாங்க. அப்போ அது தேவையில்லாதது தான். அதனால் இப்போ அது எங்களை தான் பாதிக்குது, வரி கட்டுறவனை தான் பாதிக்குது. இப்போ எனக்கு போன வருஷம் வந்து 2000 ரூபா கட்டின வரி இப்போ 4000ன்றாங்க. அப்போ டபுளு. அப்போ அது வந்து எனக்கு ஒரு பெரிய இது தானே. இப்போ அவங்களுக்கு 1000 தரேன் 2000 தரேன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த வியாபாரிக்கு என்னத்தை கொடுக்குறீங்க? வரி கட்டுறவனுக்கு என்ன கொடுக்குறீங்க? எதிர்கட்சின்றது அதிமுக தான். விஜய்க்கெல்லாம் வந்து இப்போ தான் வந்திருக்கிறாரு, உடனே வந்து ஜெயிச்சு முதல் மந்திரி ஆகிடுவார்ன்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. அதில் நாட்களுக்கு இப்போ மாற்றுன்ற மாதிரி தான் ஒரு இது தேடுறாங்க. அது வந்து இப்போ இவ்வளோ சீக்கிரத்தில் வந்து நடக்காது. விஜய்க்கெல்லாம் வாய்ப்பு வரணும்னா இன்னும் ஒரு தேர்தல் 2 தேர்தல் பார்க்கணும். இந்த தேர்தலில் வந்து அவருக்கு வாய்ப்பு அது அவங்க இருக்கும்போதே இருந்தது இருக்குல்ல. 2 தரப்புல 2 கழக ஆட்சி, 2 ஆட்சியிலையுமே வந்து வளர்ச்சியும் இருக்குது, குற்றச்சாட்டுகளும் இருக்குது. பொதுமக்கள் மத்தியில் ஏதாவது அந்த சமூக விரோத செயல்ன்றதுலாம் வந்து எல்லா ஆட்சியிலையும் இருந்துருக்கு. லஞ்ச லாபம் எல்லாம் வந்து ரொட்டீனாக இருந்துட்டு தான் இருக்குது. எது வந்து இதில் இல்லை அதில் இல்லைன்னு சொல்ல முடியும். ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்க்கு நல்லா தெளிவாக யோசித்து ஓட்டு போடுங்க. இவங்க அவங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் மைண்டுக்கு யார் ஒரு நடிகர்ன்ட்டும் போடாதீங்க, இல்லை இதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் போடாதீங்க. உங்களுக்கு யார் தெளிவாக இருக்காங்க, நல்ல வேட்பாளராக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு போடுங்க. வேட்பாளரை பார்த்து போடுங்க. கட்சியை 2வது தான் பார்க்கணும், நம்ம கேண்டிடேட்டை தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். நம்மளுக்கு என்ன செய்வாங்கன்னு சொல்லி பாருங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். வராரு 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து போகிறாரு. இப்போ எலெக்ஷனுக்கு வருவார். இப்போது அவ்வளோதான் பார்க்க முடியாது. உண்மை இதுதான், பார்க்க முடியாது. யாராக இருந்தாலும் அங்கே 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வராங்க. எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அவங்க தான் இவங்க தான் இல்லை, யாராக இருந்தாலும் 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வராங்க.
ஓட் ஷேரிங்லாம் அந்த அளவுக்கு இவ்வளோ சீக்கிரம் கட்சி ஆரம்பிச்சு ஓட் ஷேரிங்லாம் அவ்வளோலாம் இருக்காது. எல்லாம் 2 பெரிய கட்சி, ஆனால் திமுக அவங்கவுங்க ஓட்டு அவங்கவுங்களுக்கு அவங்க தான் வருவாங்க. அவங்க 2 பேரில் தான் ஒருத்தர் வரணும். புதுசாக ஆதரவு கொண்டு ஏற்கனவே கட்சிக்காரன் தான் இருப்பாங்க. டிஎம்கே பண்ணி அந்த கட்சி வரி விட்டு அவங்க இது பண்ண மாட்டாங்க. நடுவில் இப்போ அந்த வாலிப பசங்க வேணால் அந்த ஓட்டில் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களுக்கு ஒரு பெர்சன்டேஜ் இருக்குது சார். எந்த இதில் இல்லாமல் இருக்குது, எல்லா கட்சியிலும் இருக்குது தான் சார். இப்போ இவங்க செஞ்சு ஆரம்பத்தில் உள்ள 50-75 வருஷமாக செஞ்சுருக்காங்க. இவங்களுடைய அனுபவம் இல்லாமல் மற்றவங்க வந்து செய்ய போகிறாங்க கிடையாது சார். நல்லா அனுபவசாலி, மரியாதை உள்ளவர், எல்லாத்தையும் மதிக்கிறாரு, எல்லா கட்சியும் அரவணைக்கிறாரு, நல்லா செய்கிறாங்க. பஸ் வசதி இதை தவிர என்ன சார் வேணும்? செய்கிறாங்க சார். 40%, 50%, 60% செய்கிறாங்களா? யார்? எல்லாமே ஊழல் தான், எல்லாமே ஊழல் தான் சார். ஊழல் பண்ணால் செய்கிறாரு, அதுதான் சார் முக்கியமாக வேணும். இப்போ எத்தனையோ பேர் பஸ்ஸுக்கு விட்றாங்க இலவசம். உங்கள் பிள்ளைங்களும் போது, என் பிள்ளைங்களும் போது, எங்கள் அம்மா எல்லாருமே போகிறாங்க, எல்லாருமே பாராட்ட தான் செய்கிறாங்க. அடுத்தது இவங்க தான் வரணும். இப்போ பாருங்கள், லேடிஸ் எவ்வளோ வேலைக்கு போகிறாங்க சார், எத்தனையோ பேர். எதிர்கட்சியே கிடையாது சார், சும்மா வேஸ்ட்டு சார், வராது சார். எதிர்கட்சியெலாம் கிடையாது சார். அந்த அம்மாவோட போச்சு, அந்த அம்மா மதித்தாங்க, இவரும் மதித்தார், ஸ்டாலினும். சும்மா சொல்லக்கூடாதுங்க. அந்த அம்மாவுக்கு மரியாதை, தனியாக மரியாதை, இவருக்கு தனி மரியாதை. அந்த அம்மாவோட போச்சுங்க, மற்றதெல்லாம் வேஸ்ட்டுங்க, வர முடியாது, சான்ஸே கிடையாது. மாற்றன்றதை விட இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும் நம்ம. ஆமாம், நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும். நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நம்ம குழந்தைங்க எல்லாருமே நல்லா வரணுங்கிறதுக்காக வரணும். அவர் வரணும், விஜய் தான் வரணும். எல்லாரும் இல்லை, பிள்ளைங்களும் அப்படி தான் ஆசைப்பட்றாங்க. பெண்கள் இல்லைப்பா, பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாருமே அவங்க தான் வரணும்னு ஆசைப்பட்றோம். மக்கள் மனசில் இடம் பிடிச்சாச்சு ஆல்ரெடி. ஆனால் இப்போ அவர் வந்து என்ன பண்ண போகிறாருன்றது வந்துட்டு இன்னும் அறிக்கை எதுவும் கொடுத்த பிறகு தான் எதுவாக இருந்தாலும் தெரியும். இலவசம்லாம் பண்ணியிருக்காரு, அந்த இலவசன்றது தேவையில்லைன்னு நினைக்கிறேன் நான். அது ரொம்ப வேஸ்ட். நான்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இது பண்ணுறேன். தினமலரில் நிறைய டைமு கட்டுரை எழுதியிருக்காங்க. நான் இவங்களாம் இட்டுன்னு போய்க்கிறேன் நான் அப்போ வந்துட்டு ஆட்டோ மீட்டர் கட்டணம் உயர மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் இந்த மாதிரி இதெல்லாம் இப்போ எங்களுக்கெல்லாம் பண்ணி கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த ராபிடோ பைக் சர்வீஸ்லாம் பண்ணுறாங்க, அதெல்லாம் எடுத்துகிட்டு எங்களுக்கு சுதந்திரமாக விட்டாலும் போதும் எங்களுக்கு. ஆமாம், பைக் டாக்ஸி இல்லீகல்ல. இப்போ எங்களுக்கு நிறைய டைம் ஒரு ஜேர்னலிஸ்ட்டை ஒருத்தர் தினமலர் தான் கூட்டின்னு போனேன். அவங்க தான் சொன்னாங்க, அண்ணா நான் ரொம்ப போராடுறோண்ணா, நாங்கள் கட்டுரெலாம் போடுறோண்ணா, அப்போ கூட எதுவும் நடக்க மாட்டேங்குது, ஆளுங்கட்சி சரியில்லைண்ணா அப்படி தான் சொல்கிறாங்க. தவிர அப்போ யார் டிஎம்கே தான் இருந்தது, ஆளுங்கட்சி சரியில்லை. ஹைகோர்ட்டு ஆர்டர் கொடுத்து கூட அவங்க எந்த இது பண்ணாங்க, பண்ணவே இல்லை. அதுதான் மாற்றம் இருந்தால் தான் என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். எல்லாம் விஜய் சொல்லுற மாதிரி ஏதாவது யார் கொடுத்தாலும் கிளியர் கரெக்டாக இருக்கணும். இதுதான் எங்களுடைய 26 இதுக்கு மேலே நாங்கள் இப்படி கொண்டு போவோங்கிற ஒரு கிளியரான மைண்ட் செட் யாருக்கு கொடுக்குறாங்களோ, நம்ம மைண்டுக்கு தெரியுதோ அவங்களுக்கு போடலாம் ப்ரோ. இவங்க தான் கிடையாது, ப்ரீவியஸ் பார்ட்டியாகவும் இருக்கட்டும், புதுசாக வர பார்ட்டியாக இருக்கும். மக்களுக்கு வந்து கரெக்டாக நம்ம மைண்ட் செட்டு கொண்டு போய் இதை பண்ணுவோன்னு சொன்னால் யாருக்கு வேணால் பண்ணலாம் ப்ரோ. வாய்ப்பு பழைய அதாவது பாரம்பரிய கட்சியும் கிடையாது ப்ரோ, புதுசாக வரவங்களும் கிடையாது. நம்ம மைண்டு கிளியராக யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு யாருக்கு வேணாலும் பண்ணலாங்க. அதுதான் ப்ரோ. நீங்களே சர்வே பண்ணி பார்த்துருப்பீங்க தொகுதியில் எங்கே குண்டு குழிமா பள்ளம் மேடு எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? அப்போ அதுலேயே தெரிஞ்சிடும் மக்களை நேசிக்கிறாங்களா, தொகுதியில் வேலை செய்கிறாங்களா இல்லையா அப்படின்ட்டு தெரிஞ்சிருக்கோம். உண்மையிலேயே சொல்லப்போனால் ஓப்பனாக சொன்னோம்னா 2 பிரதான கட்சிக்கு தான் போட்டி, ஒன்று டிஎம்கே, ஒன்று ஏடிஎம்கே. இதில் 50-50 வாய்ப்பு இருக்குது. ஓகே 50-50, ஏன்னா கூட்டணிகளை பொறுத்து இருக்குது. முதல் அரசியலில் இது எலெக்ஷனில் அவங்களுக்கு தெரியல எப்படின்ட்டு. பர்சன்டேஜ் அளவில் ஒரு 4%, 3% வர வாய்ப்பு இருக்குது. இவங்க டிஎம்கே கவர்மெண்ட் எப்படி பார்க்குறீங்க? டிஎம்கே கவர்மெண்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியுமே ப்ரோ எப்படி பார்க்குறீங்க அப்படின்ட்டு. கடைசி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி தான் அந்த 5000 ரூபாய் இதுவே அப்படின்ட்டு வெளிப்பட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடிலாம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. கரெக்டாக 4 வருஷத்தில் முடியும் போது மட்டும் கரண்ட் வந்து செய்தது உதவி கிடையாதுல்ல, உங்களுக்கே தெரியும். போதை பொருள்னா என்ன இதுனா கெஞ்சா மட்டும் அவாய்ட் பண்ணணும், வேறு எதுவுமே இல்லை இங்கே, வேறு எதுவுமே கிடையாது. இங்கே பெண்களை வந்து யாருமே கிண்டல் பண்ணுறது இல்லை. இந்த ஏரியா தொகுதியை பொறுத்த வரைக்கும் யாரும் பெண்களை மட்டும் யாரும் வந்து கிண்டல் பண்ணுறதில்ல, யாருமே டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல. அவங்க பாட்டுன்னு ஸ்கூலுக்கு போகிறாங்க, அவங்க +2 படிக்கிறாங்க, பிகாம் படிக்கிறாங்க, என்ன எல்லாம் படிக்கிறாங்க, பசங்களாம் படிக்கிறாங்க, நல்லா படிக்கிறாங்க. என்னன்னா தவறான பொருள் வந்து இங்கே வந்து சேருது, வேறு ஒன்றுமே இல்லை. மக்கள் வாழணும் கண்டிப்பாக. அவங்க வாழ்வாதாரம் எப்படி நீங்கள் எதனா அதுக்கேற்ற மாதிரி எங்கள் பிரச்சனை பார்த்தோன்னா இப்போ எங்களது சுத்தமாக எங்களுக்கு எதுவுமே வாழ்வாதாரமே இல்லை. திருநங்கைன்றது வாழ்வாதாரமே சுத்தமாக இல்லை எங்களுக்கு. அதனாலேயே எங்களது இப்போ போராட்டம் ஒன்று போயின்னுக்கிறது.
யார் வரணும், முக ஸ்டாலின் வந்தாலும் எங்களுக்கு என்ன பண்ண போகிறாரு? ஆனால் முக ஸ்டாலின் வந்துடுறாரு, எங்கள் திருநங்கன்னு பேர் எடுத்து கொடுத்துருக்குறாரு. அங்கே கலைஞர் ஆட்சியில் இருக்கும்போது கூட எங்களை நல்லதாக பார்த்தாரு. இவர் ஆட்சியில் வந்து எங்களை இன்னும் கீழே தான் உட்கார வைக்கிறாங்க, தவிர மேலுக்கு வர வைக்கல ஆள் இல்லை. எங்களுக்கு மாற்றம் தேவை. இப்போது 5 வருஷமானாலும் ஸ்டாலின் தான் பார்த்துன்னு அவர் தான் ஆட்சி ஆள்றாரு. இப்போ அவர் வந்தாருன்னா மாற்றம் இருக்கணும். மாற்றம் இல்லாமல் இதே மாதிரி இருந்ததுன்னா யாருக்கு ஓட்டு போடுவாங்க? அதனால் மாற்றம் கண்டிப்பாக தேவை சார். தெரியலையே, ஆனால் வர மாதிரி தெரியலையே. அங்கே 41 பேர் இறந்ததுக்கே இவர் போய் அங்கே பார்க்கணும். அவங்கள இங்கே வந்து வர வச்சு பண்ணது யாரும் ஏற்றுக்கிற மாதிரி இல்லைல்ல. ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அவங்க வீட்டு தான் நம்ம போகணும். நம்மளை இங்கே அவங்கள என்ன தான் நீங்கள் ஏசி வண்டி வச்சு கூட்டின்னு வந்து ரூமில் வச்சு அவங்களுக்கு வந்து நீ ஆறுதல் சொல்லி பணம் கொடுத்து பிரயோஜனமே இல்லையே. அவங்க கட்சியில் பெரிய ஆள் போய் அங்கே போய் கொடுத்துருந்தா அது ஒரு ஆறுதலாக இருக்கும். இல்லை அன்றைக்கே இறந்தது ஒரு வாரத்துலேயே இவர் தைரியமாக போயிருக்கணும். என்ன ஆகுதோ ஆகட்டும், பார்க்கலாம். போனால் ஜனங்க மத்தியில் நல்லா இது கிடச்சிருக்குல்ல அவருக்கு. போனார், பார்க்க போனார், யாரும் பார்க்க விடல, அவர் அடிச்சிட்டாங்கன்னு அந்த இதுலேயே அவர் ஜெயிச்சிருக்கலாம். அவர் போகாது ரொம்ப தப்பு தான். புரியுதுங்களா? போயிருந்தாலும் என்ன அவரை பார்க்க தானே ஜனங்க வந்தாங்க. இப்போ அவர் லேட்டாக வந்தாருன்றாங்க, அது பரவாயில்ல. ஆனால் அவரை பார்க்க வந்தப்போ அவர் தானே ஆறுதல் சொல்லணும். இப்போ அங்கே இருக்கிறவங்களை இங்கே வர வைக்கிறது அது வந்து ஒரு இதுவே இல்லையே. யாராக இருந்தால் நம்மளே ஒருத்தவங்க இறந்தவங்க வீட்டு தான் நம்ம போனோம். அவங்கள இங்கே வர வச்சா எப்படியாது? அதுவும் அவங்களுக்கு கட்சிக்காரங்களை அரசியல் நகர்னு அவர் வீட்டு உள்ளேருந்து பண்ணால் எங்கே வெளியில் வரணும். ஜனங்க மத்தியில் வந்து கலந்து பேசி இது பண்ணால் தான் அடுத்த மூமெண்ட்டு போக முடியும். இந்த வாட்டி எவ்வளோ ஓட்டு வாங்குறாருன்னு பார்த்தா தான் அடுத்த வாட்டி இது பண்ணிடலாம். ஒன்று அவர் ஏடிஎம்கே பிஜேபி அது கூட கூட்டணி வச்சு வந்தால் இந்த வாட்டி வர சான்ஸ் அதிகமாக இருக்குது. சரி, ஏதாவது ஒரு கட்சியில் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் இப்போ எப்படி ஆந்திராவில் எப்படி வந்தது, சந்திரபாபு நாயுடு, பவன் கல்யாண் அவர் நின்னார், ஜெயிச்சார், துணை முதலமைச்சர். அந்த மாதிரி ஆரம்ப ஸ்டேஜில் வந்தோடனே நம்ம முதலமைச்சர்னா இது ஒன்றும் சினிமா இல்லையே. புரியுதுங்களா? நம்ம வந்தோடனே ஜனங்க மத்தியில் இது ஆகணும். இப்போ ஜெயலலிதா, எம்ஜிஆர் மாதிரி கிரேஸ் எல்லாம் சொல்ல முடியாது, யாருக்குமே கிடையாது. ஜெயலலிதா, எம்ஜிஆர்லாம் கட்சியில் இருந்து கொஞ்ச நாள் பொறுத்து தான் வந்து அவங்க ஜெயிச்சுன்னு வந்தாங்க. வந்த உடனே நான் முதலமைச்சர் ஆகிடுவேன், நானே தனியாக நிற்கிறேன், அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இங்கே ஆர்டி சேகர் டிஎம்கே தான் வரும். ஆமாம், இந்த தொகுதி பெரம்பூர் கம்யூனிஸ்ட்டு டிஎம்கே தான் வரும் இங்கே அதிகமாக. விஜய் நின்னாலும் கஷ்டம்தான். இப்போ விஜய் நின்று ஆர்டி சேகர் பதிலாக நல்ல பெரிய ஆளை கொடுத்தாங்கன்னா வரவே முடியாது. புரியுதுங்களா? விஜய் நின்னார்னா ஒரு தனிப்பட்ட ஆளுக்காக யாரும் போடலாம் மாட்டாங்க. அதிகமாக சினிமாவில் பார்க்குறதோட ஓட்டு போகிறதுன்னு ஒரு ஜனம் இருக்குது இல்லையா, ரசிகர் கூட்டம்னு ஒன்று இருக்குது. ரசிகர் கூட்டத்தில் வச்சு ஜெயிக்கவே முடியாது எப்பயுமே. நம்ம என்ன தான் கூட்டம் சேர்ந்தாலும் அது வந்து இதுவாகாது. இப்போ சரத்குமார் கூட தான் கட்சி ஆரம்பிக்கும் எவ்வளோ கூட்டம் வந்தது. ஆரம்ப கட்டத்தில் எல்லாருமே நடிகர்னா பார்க்க கூட்டம் வரதான் செய்யும். ஆனால் அதை வச்சு நான் ஜெயிக்கிறேன் நீ ஜெயிக்கிறேன்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப சரியான இது. அதிமுகவுக்கு வர ஓட்டு கண்டிப்பாக வரும்ண்ணா, அதிலலாம் இதுவே கிடையாது. அதிமுகவுக்கு வர ஓட்டு கண்டிப்பாக அது மாறுறதுக்கு வாய்ப்பு கண்டிப்பாக வரும். இப்போ விஜய்ன்றதுனால இப்போ வரும் அதாச்சும் வந்து வளரும் இளைஞர்கள் எல்லாம் இருக்காங்கள, இப்போ அவங்களோட ஓட்டெல்லாம் வந்து கொஞ்சம் மாறுறதுனால கொஞ்சம் பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா சமமாக கூட இருக்கலாம். சமமாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் சமமாக கூட இருக்கலாம். நம்மளோட கருத்து வந்து எங்களுக்கு ஆட்டோக்காருக்கு வந்து இது வரைக்கும் மீட்டரே இது பண்ணல, மீட்டரே போட மாட்டுறாங்க. கோர்ட்டே அனுமதிச்சிச்சு ஓட்டு போடணுன்னு, ஆனால் யாரும் போடல. அதனால் எங்களுக்கு ஆட்டோவுக்கு யார் என்ன நல்லா பண்ணுறாங்களோ கண்டிப்பாக அவங்க நாங்கள் ஓட்டு போடுவோம். எங்களுக்கு வந்து மீட்ரு போடணும். இந்த ஓலா யூபர் இருக்குது, அது வேறு விஷயம். எங்களுக்கு மீட்ரு போட்டால் தான் ஓரளவுக்கு மக்கள் சவாரி வருவாங்க. அதனால் எங்களுக்கு யார் ஆட்டோக்கார் ஆதரிக்கிறாங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கு ஓட்டு போடுவோம். அது ஏடிஎம்கே இருக்கலாம், டிஎம்கே இருக்கலாம், தாவேக்கா இருக்கலாம், யாராக இருந்தாலும் ஓகே. ஆட்டோக்காரங்க அவங்களுக்கு உண்டான இது பண்ண நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ எல்லாம் பஸ்ஸு ஃப்ரீ பஸ் விட்டாங்க, 2 வீலர்லேயே வந்து இது விட்டாங்க. இப்போ ஆட்டோக்காரர் தொழிலெலாம் ரொம்ப இதுவாகிடுச்சு. ரெண்டாவது, இப்போது எல்லாமே நல்லதாக நடக்க சொல்ல இன்னொருத்தர் புதுசாக வருது, அது இதை கெடுக்கிற மாதிரி இருக்கும். ரெண்டாவது, இப்போ பிஜேபின்ற ஒரு கட்சி இங்கே வந்தால் இங்கே சாமியார் நிர்வாக சாமியார் ஆகிடுவாங்க. ஒன்று. ரெண்டாவது, அதாவது மதம் யாரும் பிரிக்கக்கூடாது. இவங்க அந்த மதத்தை வச்சு ஒரு பிரிக்கிறாங்க ஜனங்களை. இந்த ஜாதிக்காரன் இப்போ மதம் இல்லாமல் ஒரு ஒற்றுமையாக இருக்குது இந்த கூட்டணி கட்சி. இது நம்ம வரவேற்கிறோம். தாவாக்கா இருக்குது, இதெல்லாம் இருக்குது. ஆனாலும் யாராவது நான் தமிழ்நாட்டை காப்பாற்றுறேன்னு சொல்லி யாராவது சொல்லிடுறாங்களா? திமுக தான் சொல்லுது நான் தமிழ்நாட்டை தலை குனி வைக்க மாட்டேன்னு சொல்லி. இதே இவங்க சொல்ல மாட்டேன்றாங்க. தமிழ்நாட்டில் அவங்க வாழலையா? தமிழ்நாடு தானே வாழறாங்க. இந்த வருஷம் ஏன் இவங்க சொல்ல மாட்டேன்றாங்க? இது முக்கியமான பாயிண்ட். இது வரைக்கும் இது யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. நான் சொல்கிறேன் எனக்கு தோன்றதால். இது எல்லோரும் சொன்னால் ஓகே, நீங்கள் மட்டும் அப்போ என்ன அர்த்தம்? இந்த கட்சி வரக்கூடாது, நீங்கள் உங்களோட சொந்த கருத்து சொல்கிறீங்க. பொதுவான கருத்து அது கிடையாது.
திமுக ஆட்சி வரும் நாங்கள் கண்ணால் பார்ப்போம். அதாவது விஜய் வந்து இப்போது சினிமாலேருந்து வந்ததால் நிறைய ரசிகர்கள்லாம் இருப்பாங்க, சொல்ல முடியாது. பிரியலாம், ஓட்டுகள் பிரியலாம். ஆமாம், ஆனால் இவர் ஜெயிக்கணும், அவ்வளோதான். அது எல்லார்கிட்டேயும் தான் இருக்குது. இப்போ விஜய் இந்த இதில் எலெக்ஷனில் ஜெயித்தாலும் அவருக்கு அடுத்த எலெக்ஷன் வரும்போது அவர் தலையில் கூட நிறைய அலிகேஷன் வரும். அது யூஷுவல் தானே. ஆமாம், இப்போ ஏடிஎம்கேல ஜெயலலிதா மேலே இல்லாத கேஸா இல்லை அந்த மாதிரி தானே. இப்போ சின்னம்மாவெல்லாம் கேஸில் இருந்து உள்ள இது பண்ணிட்டு வந்தவங்க தானே. யாருமே வந்து சுத்தமானவங்கன்னு சொல்ல முடியாது. அது வந்துடும். அது ஆக்சுவலாக நல்லது பண்ணதோட என்ன பண்ணுவா தெரியும்ல, என்ன பண்ண போறாருன்றது தெரியும். ஆமாம், ஏன்னா இவங்ககிட்ட அவங்ககிட்ட குத்து நம்ம தான் வீணாக போயிட்டோம். இதுக்கு மேலே அவங்ககிட்ட குத்து பார்க்கலாமா, என்னதான் நடக்குது பார்க்கலாம். எல்லாம் நானும் இல்லை, எல்லாருமே அதான் முடிவு எடுத்துருக்கேன். அப்படி கூட எடுத்துக்கலாம். புதியவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா தான் நம்ம வேலை செய்கிறானா செய்யலையான்றது எப்படி தெரியும்? எனக்கு வாய்ப்பு வழங்கினா தானே அந்த வேலையை செய்ய முடியும். அவருக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு அது எப்படி? வாய்ப்பு வழங்கணுன்றேன். இங்கே வந்து அதிமுக திமுகவுக்கு மாற்று வேறு எதுவுமே கிடையாதா? அவர் தான் எல்லாமே அறிக்கை கொடுத்துருக்காருல தலைவா. பர்சனலாக அவர் சொல்லலை, நியூஸ் சேனலில் வந்து சொல்லலை. மற்றபடி ஒரு எலெக்ஷனுக்கு இது பிரச்சாரம் போகும்போது எல்லார்ட்டையும் இது பண்ணு அவர் ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு. இதுவரையும் நான் எந்த கட்சிக்காரங்களும் உட்காந்து அந்த இதுவெல்லாம் பார்த்ததே கிடையாது. ஆனால் அவரது கண்டிப்பாக பார்ப்பேன். வண்டி இது முன்னாடி ஸ்டாண்டில் சொல்லிட்டேன் வச்சுங்க, ஹெட்செட்டு போட்டுன்னு சொல்கிறது எல்லாம் கேட்டுன்னு போவேன், எல்லாமே கேட்பேன். அதனால் நான் யாராருக்கோ எத்தனை வருஷம் ஓட்டு போட்டோம், யார் எதுவும் பண்ணல. இவரும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்.